ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கமே வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் பாருங்கள். ஐயோ காயை முத்தியே போச்சு. கத்திரிக்காய் முத்துன கத்திரிக்காயை பார்த்து பாருங்க. ஒரு நாள் அந்த பக்கம் போங்க. போதும், ரொம்ப வேண்டாம். அந்த பக்கம் போங்க, கீழே போங்க. பாருங்கள், செடியில் வந்து கத்திரிக்காய் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம வேணுங்கிறத வந்து பறிச்சுக்கலாம், மறுபடியும் பறிச்சுக்கலாம். ஒரு 2 days கிருமிச்சு. பாருங்க கத்திரிக்காயில் எப்படி இருக்கணும். ரொம்ப செடியை பிச்சிடாதீங்க, அழகாக அதை ஹேண்டில் பண்ணுங்க. இந்த அடியில் பாருங்க, இந்த 3 காய் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, அதனால். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து சமையலுக்கு தேவைந்தான் கத்திரிக்காய் பறிச்சிட்டோம். இது போதும் நமக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 பேர் தான், அதனால போதும். வீட்லேயே பறித்து ஃப்ரெஷ்ஷாக செய்ய போகிறோம். இது மாதிரி பறித்து செடியில் பறித்து ஃப்ரெஷ்ஷாக செய்யறதுக்கு யாருக்கு பிடிக்கணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த கத்திரிக்காயை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டோம். இருந்தாலும் இன்னொரு தடவை வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டு சமைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.